பிரைஸ் லார்ட். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 வசனம். 1 Corinthians chapter 3 and verse 17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒரு பூமியில் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வந்த அந்த டெனன்ட் அந்த வீட்டை கரெக்டாக பராமரிக்கல, சுத்தமாக வைத்துக்கொள்ள, அதை சேதப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டோட ஓனர் எவ்வளோ கோபப்படுவார்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு பூமியில் இருக்கிற இந்த ஓனரே இவ்வளோ கோபப்படுவார்னா, வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருக்கிற கடவுளுடைய ஆலயத்தை நம்ம கெடுப்போம்னு சொன்னால் அவரோட கோபம் எவ்வளோ பெரிதாக இருக்கும். அந்த கோபத்திற்கான எல்லா அதிகாரமும் அவர் இடத்துல உண்டு. அப்படி இருக்க நம்ம கடவுளுடைய ஆலயம்னு சொன்னால் கோவிலோ மசூதியோ சர்ச்சோன்னு சொல்லி யோசிக்கலாம். நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வெறும் ஒரு கட்டிடங்கள் தான். இதெல்லாம் நம்ம ஒன்றாய் சேர்ந்து கூடுகிற ஒரு ஷெல்டர் தானே தவிர அது கடவுளுடைய ஆலயம் கிடையாது. நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் அழியக்கூடியது, மாறக்கூடியது. ஆனால் உண்மையான கடவுளுடைய ஆலயம் என்னன்னு சொன்னால் வசனம் சொல்கிறது போல நீங்களே அந்த ஆலயம். கடவுளுடைய ஆலயம் நம்முடைய சரீரமும் நம்முடைய இருதயம் நம்முடைய ஆத்மா தான் உண்மையானவே கடவுளுடைய சரீரமாக இருக்கிறது, கடவுளுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போ கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தை சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கடவுளுடைய ஆலயத்தை யாராவது சேதப்படுத்தினாலோ அசுத்தப்படுத்தினாலோ நிச்சயமாக கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாகுவாங்க. ஆனால் இதில் இருக்கிற உண்மையான ஃபேக்ட் என்னன்னு சொன்னால், அநேக நேரத்தில் நம்முடைய சரீரத்தை அடுத்தவங்க அசுத்தப்படுத்துறதுல நம்மளே தான் அசுத்தப்படுத்துகிறோம். நம்முடைய பொல்லாத சிந்தனையாலும் செயலாலும் குணங்களாலும் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சரீரத்தையும் நம்ம தான் அசுத்தப்படுத்துகிறோமே தவிர மற்றவங்க கிடையாது. அப்போது நம்முடைய சரீரமாக இருக்கிற தேவனுடைய ஆலயத்தை சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் பாதுகாத்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை செய்யலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கடவுளுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகி அதற்கு தண்டனை பெற்றுக்கொள்வோம். ஆனால் அதே சமயத்தில் அவர் எப்படி நம்ம பரிசுத்தமாய் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தாரோ அதே போல் நம்மை பரிசுத்தமாய் மறுபடியும் கடவுள்கிட்ட திருப்பி கொடுப்போம்னு சொன்னால் அதை விட மிகுந்த ஆசீர்வாதம் வேறு எதுவுமே கிடையாது. எனவே நம்ம கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆலயமாய் இருக்கிற நம்முடைய சரீரத்தையும் இருதயத்தையும் ஆத்மாவையும் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.